தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தெய்வத்தால் ஆகாதே எனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். வரவேற்புரையாற்றிய திரு சா கண்ணப்பன் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சி தலைவர் திருமதி மாலதி ஹெலன் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ஏ ராஜ்மோகன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கக்கூடிய முனைவர் பூ ஆ நரேஷ் அவர்களுக்கும், ஹூண்டாய் நிறுவன தலைவர் திரு ஹூ மின் ஹோ அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே சொன்னாங்க, இது பிரிட்டிஷ் காலத்திலேயே கட்டின ஸ்கூல், கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமை வாய்ந்த ஸ்கூல்னு. ரொம்ப அருமையான ஒரு பள்ளி, குறிப்பாக கேர்ள்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு பள்ளி. பொதுவாக அரசு பள்ளினாலே என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நானும் உங்களை மாதிரி தான் அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் உங்களை மாதிரியே படித்து வளர்ந்தேன். இங்கே நான் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் அரசு பள்ளி தான். தமிழ் வழி கல்வியில் படித்ததை பெருமையாக எப்பயுமே சொல்லுவேன். என்னோடய சிந்தனை எல்லாமே தமிழ் இருக்கும். இங்கே நான் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். நான் தனிமையாக இருக்கும் பொழுது என்ன ஒரு ஸ்கூலில் ஒரு சின்ன ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரிக்குள்ளே போய் உள்ளே விட்டாங்க. அப்போ அப்படியே படிக்க ஆரம்பித்தது. அப்போ என்னுடைய டீச்சர் சொல்லும்போது, நீ எப்பெல்லாம் சோகமாக இருக்கியோ அப்போல்லாம் நல்ல தலைவர்களுடைய புக்கெல்லாம் கையில் கொடுத்தாங்க. அப்படி கையில் கொடுத்த புக்கு தான் ஃபஸ்ட்டு பேரறிஞர் அண்ணாவுடைய புத்தகம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகம். அந்த மாதிரி சின்ன சின்ன புக்கெல்லாம் மொத்தமே ஒரு 30 பேஜ் தான் இருக்கும். நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் குட்டி லைப்ரரியில் வச்சுருப்பாங்க. இப்போ கூட ஒரு நல்ல நிகழ்வு, சால்வா போடாமல் எல்லாத்துக்கும் புக்கு கொடுத்தாங்க. அதை எல்லா அரசு துறைகளிலும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பின்பற்றணும். அதை நான் பின்பற்றும் போது இந்த 60 நாளில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2000-3000 புக்கு வந்திருக்கு. அது அப்படியே அரசு பள்ளியில் ஒரு லைப்ரரியில் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அமைச்சர்களும் கொடுக்கும் பொழுது ஒரு சிறிய நூலகம், ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்க ஒரு சிறிய நூலகம் ஒரு சிந்தனைகளை உருவாக்கும், ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான். அப்படி என்னோடய ஆசிரியர்கள் லைப்ரரியில், சின்ன லைப்ரரியில் மொத்தமே அங்கே ஒரு 100 புக்கு தான் இருக்கும். நான் இருக்கும் பொழுது விவேகானந்தரோட புக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி சிறு நூலகத்தில் படித்து ஒரு சிந்தனை வரும்போது அங்கேருந்து உருவான சிந்தனைகள் தான் நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். பொதுவாக தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், பொதுவாக பணம் இருக்கிறவங்க தனியார் பள்ளிகள் போவாங்க. வசதி குறைந்த ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுடைய இடம் எப்பொழுதுமே அரசு பள்ளியாக இருக்கும். அப்படி ஏழ்மையில் இருக்கும் பொழுது நான் அரசு பள்ளியில் படிக்கும் பொழுது இன்றைக்கும் நினைவுகள் இருக்குது. நான் படித்த ஸ்கூலில் பிஹெச்எல்லில் தமிழ் வழி கல்வியில் படிக்கும் பொழுது, திருவம்பூர் பிஹெச்எல்லில் படிக்கும் பொழுது, அப்பயே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சரியான டாய்லெட் இருக்காது. நாங்கள் வெளியே தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது மழையினால் அந்த பில்டிங் பாதிக்கப்படும் பொழுது பொதுவாக கான்ட்ராக்ட் விடுவாங்க. அப்படி டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் ஒரு பெரிய இந்த மாதிரி தான் ஒரு பெரிய மரம் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி மரத்துக்கு கீழே ஒரு போர்டு வச்சு கீழே உட்கார வச்சுருவாங்க மண்ணில். அப்படி தான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் நாங்கள். ஸ்போர்ட்ஸ்மேன் பண்ணும்போது ஒகேஷ்னல் குரூப்
11th 12th வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் எப்பயுமே. வொகேஷ்னல் குரூப்புன்னு சொல்லுவோம், மெக்கானிக்கல் குரூப் ஓஎஸ் குரூப்புன்னு சொல்லுவோம். அப்படி ஸ்போர்ட்ஸ் மேனுக்காக ஒரு மெக்கானிக்கல் குரூப் படிக்கும் பொழுது அந்த ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்புக்கெலாம் வந்து நல்ல கிளாஸஸ் இருந்துச்சு. 4th குரூப்பில் அங்கே மழைனால பாதிக்கப்பட்ட பிறகு அந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நான் 12th முடிச்சிட்டேன். அப்போ 11th 12th பார்த்தீங்கன்னா மரத்தடி கீழே இந்த மாதிரி உக்காந்து மண்ணில் உக்காந்து கிளாஸ் போகும்போது உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். ஒரு சரியான டாய்லெட் வசதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த துறையுடைய அமைச்சராக இருக்கவர் இதை உணர்ந்து, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர் உணர்ந்து, இப்படி அரசு பள்ளியில் இந்த சென்னையுடைய இன்சார்ஜ் மினிஸ்டர் நான். அப்போ என்னுடைய கவனமும் சரி, அமைச்சரோட கவனமும் சரி, எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்களுடைய விஷனும் சரி, அரசு பள்ளிகளை ஒரு உலகத்தரத்தில் உயர்த்தணும். அதுதான் நம்மளுடைய தலைவரோட விஷன். இது பொதுப்பணித்துறையில் வந்து சிஎம் தலைமையில் மீட்டிங் நடந்துச்சு, ரிவ்யூ மீட்டிங். அப்போ அவர் சொன்னது, அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் நம்ம வந்து ஒரு உலக தரத்தில் நம்ம உயர்த்தணும், அதை நம்ம ஃபோக்கஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிற பதிவை பண்ணார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு இருக்குது. உறுதியாக சொல்கிறோம், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர், நாங்களும் சரி, எங்கள் தலைவரும் சரி, ஒவ்வொரு ரூபாயும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு, பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை, ஒடுக்கப்பட்ட, ரொம்ப ரொம்ப அடித்தளத்து வரக்கூடிய மக்களுடைய கனவு, உரிமைங்கிறது கல்வி தான் முதல்ல. அதில் நாங்கள் பதிவு பண்ணுறது கல்வியோடு சேர்ந்து விளையாட்டு. விளையாட்டுன்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மாவட்ட ஆட்சியில் இருக்க விளையாட்டுன்னு சொல்லும் பொழுது. அந்த மாதிரி கல்வியும் விளையாட்டையும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உருவாக்கணும். அதுக்கு உறுதியாக சொல்கிறோம், உங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் மனசாட்சியும். சத்துணவு ஊழல் நடக்கும், முட்டை ஊழல் நடக்கும், பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு பில்டிங் சரியாக கட்டியிருக்க மாட்டாங்க, டாய்லெட் கட்டிட்டு சரியாக கட்ட முடியாது. அரசு துறையில் பணம் இல்லாமலாம் இல்லை, பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. பட்ஜெட்டில் இத்தனை வருஷம், இந்த 50 வருஷத்தில் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, முறையாக செலவு செய்யலை. ஒரு துர்பாக்கியமான நிலைமை என்னன்னா, அமைச்சர்கள் தனியார் கல்வியில் தன்னுடைய மகள்களை சேர்த்தது கூட, ஒவ்வொரு அமைச்சர்களும் தனியார் கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அதுதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஃபெயிலியர். ஸோ எதை பேசணுமா? ஸோ இந்த மாதிரி அரசு துறையை வளப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துலேருந்து, அது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்களுக்காக தனியார் நிறுவனங்கள் உருவாக்கும் பொழுது, அமைச்சர்களாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருக்கும் போது, அரசு துறை இருக்கக்கூடிய பள்ளிகள் உடைய குவாலிட்டி டவுன் ஆச்சு. அரசு துறையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் உடைய குவாலிட்டி டவுன் ஆச்சு. இந்த மாதிரி இடம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸே கிடையாது, சிட்டியில் இருக்கு. இந்த மாதிரி இடம் கிடையாது. ஆனால் அவுட் சைடில் இருக்க தனியார் நிறுவனங்கள் மக்கள் தேடி போகிறாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல உக்காந்து குழந்தை படிக்கக்கூடிய நல்ல பெஞ்சு, நல்ல காற்றோட்டமான ஒரு கிளாஸ் ரூம், நல்ல டாய்லெட், இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கான நாலேஜ், பெரிய நாலேஜ். அரசு துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீச்சருக்கும் பெரிய நாலேஜ் இருக்குது.